சட்டப்பேரவை தேர்தலின் போது பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறவில்லை என்றும் படிப்படியாக தான் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என கூறியதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெளிவுபடுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறியதால் தான் திமுக ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனது என கூறினார். பூரண மதுவிலக்கு என்பதுதான் எங்களது லட்சியம் என்றும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது நிச்சயம் எனவும் கூறினார். யாரும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என கூறிய அமைச்சர் கூட்டணி கட்சி தலைவர்கள் மு.க. ஸ்டாலினிடம் தோழமையோடுதான் பழகுகின்றனர் என மழுப்பலாக பதிலளித்தார். 2016 நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொன்னோம். ஆனால் அது சொன்ன உண்மையா பொய்யான்னு தெரியாது. அதனால கூட அது மைனஸ் ஆனிச்சின்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது. ஒரு 15 இடங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போன்றவரெல்லாம் அதனாலே கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்றுதான் சொன்னோமே தவிர பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை. பூரண மதுவிலக்கு எங்களுடைய லட்சியம். படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது என்பது நிச்சயம். யாரும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. எங்கள்கிட்ட நேரடியாக யாரும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. மாண்புமிகு தலைவர் தளபதி இடத்திலே எல்லோரும் அன்போடும் பாசத்தோடும் பழையக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர பங்கு கேட்கக்கூடியவர்களாக யாரும் இல்லை.